எங்கள் கோடாயங்களில் சில மாந்திரம் கட்டுறவங்க என்ன செய்வாங்கன்னா காலடி மண் எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதிரி இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறீங்க, ஒரு விவசாயம் செய்கிறீங்க, உங்களுக்கு எதிரி மடக்கணும்னா எங்கிட்ட தனியாக கேட்பீங்க, ஏன் இப்படி ஒரு எதிரியை மடக்கணும், என்ன செலவுனா நாங்கள் அதுக்கு சில காரியம் சொல்லுவோம். அந்த எதிரி பேரை வாங்கிக்கிறோம், அந்த வயசை வாங்கிக்கிறோம், வீட்டை பார்த்துக்க சொல்லுவோம். அவங்க காலடி மண் எடுத்து 48 நாள் பூஜை பண்ணோம்னா கையால் விழுந்துடும். இந்த மையில் அந்த மையோட எஃபெக்ட், அந்த மனுஷனோட பேர், வயசு, அந்த உருவம். அதே மாதிரி பொம்மை செய்வோம், பச்சை அரிசி மாவு. அதே மாதிரி திணையரிசி மாவில் பொம்மை செஞ்சால் லேடிஸ் இதாகிடும், பெண்களுக்கு. கோழி முட்டை உருவத்தி செஞ்சால் கருவு தங்காது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இந்த இது வந்து மைய, இந்த மந்திரம், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ எல்லாருக்கும் பழிச்சிருமா நீங்கள் சொல்கிறது? அதை நம்பினாதான் பழிக்கும். யாரு மக்கள் நம்பினா அதுக்கு சில அது மேலேயே சில பேர் வெறியா இருப்பாங்க, எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த நம்பாதவங்களுக்கு நடக்கும். சில பேர் எங்களை விரட்டி விட்டுருப்பாங்க, எங்களை ஒரு வேசுவாங்க, அவங்களுக்கு பழிக்காது. பொதுவாக கிறிஸ்தவங்களுக்கு பழிக்காது. திருப்பி சொல்லுங்க. கிறிஸ்தவங்களுக்கு பழிக்காது. இப்போ நாங்கள் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தோம், கிறிஸ்தவ வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லி பார்த்தோம், அது நடக்க மாட்டாங்க. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கடந்த கால வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் நடந்தேன் அப்படின்னு. அப்போ நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நடுவில் சொன்னீங்க. சரிங்க. ஏன்னா நைட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து, அதான் சுடுகாடு தானே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டு தெருவில் போகும்போது ஒரு வீடாக போகிறீங்க. அதான் தெருவில் போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு போகிறீங்க, இந்த கிறிஸ்துவங்க வீட்டில் மாத்திரம் அந்த மந்திரம் பழிக்காது, அதை நம்புறவங்க பழிக்குது, நம்பாதவங்க வீட்டில் பழிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் விசேஷமாக கிறிஸ்துவங்க வீட்டில் பழிக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் கிறிஸ்தவர் அல்லாத வீட்டுக்கு போகும்போது சரி, அவங்க எந்த சாமி கும்பிட்றாங்களோ அந்த சாமி தான் நாங்கள் கும்பிட்றோம். ஓ சரி சரி. அது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருது. ஓ சரி, அவங்கள பற்றி சொல்லி கொடுத்துருது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி. சாமியை நாங்கள் நம்புறதில்லை, அது கும்பிட்றதில்லை, அது எங்களுக்கு சொல்கிறது இல்லை. சரி. அப்போ கிறிஸ்தவுக்கு போய் கண்டாலே எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். எப்படி திருடன் போலீஸை கண்டு பயப்படுறானோ அதே மாதிரி கிறிஸ்தவங்களை பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒரு பயம், எங்களுக்கு அறியாமல் ஒரு எரிச்சல், ஒரு பயம், ஒரு வேதனை வரும். ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க. எஸ்கேப் ஆகிடும், எங்களால் சொல்ல முடியாது. சரி. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. என்ன, எப்படி நடந்துச்சு அது? ஒரு 74-75 வருஷத்துல நான் முத எங்கள் அந்த தொழில் கற்றுக்கிட்டு போகும்போது அது கேரளாவில் இல்லை கேரளாவில் பிழைக்க போயிருந்தோம். பிழைக்க போயிருக்கும்போது ஊராக அப்படி போகும்போது ஒரு தெருவில் நான் நைட்டு 2 மணி இருக்கும், சுடுகாட்டை போய் பூஜை பண்ணிட்டு முதல் தெருவு பாடிட்டு 2வது தெருவு பாடும்போது அந்த வீட்டில் நல்ல நல்ல பெரிய கார வீடு. அந்த கார வீட்டுக்கு வந்தோடனே என்ன இப்படி குடுக்குடுப்பு அடிக்கிறேன். அந்த அம்மா லைட்டு போட்டோன்னு நான் என்ன நினைக்கிறேன், சரி இந்த அம்மா முழிச்சிருக்கு, நீங்கள் வசம் பண்ணாமல் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த குடுகுடுப்பு அடிச்சு. சரியா, இப்போ லைட் போட்டாங்கன்னா அவங்க கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, முழிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சவுண்டே அவங்க முழிக்க வைக்கிறது தானே. அவங்க எந்திரிச்சு நான் சொல்கிற கவனிய கேளுன்னு சொல்கிறதுக்கு மாதிரி தான். அந்த முந்த காலத்தில் ஒரு துணியோ நான்லாம் 8 முடிச்சு போட்டு வெளியே போடுவாங்க. முழிச்சு எனக்கு சொல்லுன்னு அர்த்தம். ஐயா நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறோம் அப்படின்னா அது முடிச்சு போடுவாங்க. இந்த துணியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நல்லதாக வாக்கு சொல்லுவோம். துணி எடுக்காட்டி இந்த குடும்பத்துக்கு சாபம்னு அர்த்தம். அடுத்த நாள் 1000 வாங்கிட்டு போயிடுவோம். அந்த வீட்டில் அது கழிக்கணும், இது கழிக்கணும், வாங்கிட்டு போயிடுவோம். அப்போ அந்த குடுகுடுப்பு அடித்தா இந்த நரம்பு இழுத்து பிடிக்குது. இந்த கை வந்து ஒரு மாதிரி அது சாப்பிடாம இருந்தால் எப்படி பிடிக்குதோ அது மாதிரி இந்த நரம்பு பிடிக்குது. பிடிச்சோன்னே சரி இந்த கையில் இப்படி பிடிச்சி இப்படி ஆட்டு நான் வர மாட்டாங்குது. சரி கொடுக்குற போயிடுச்சு சொல்ல பார்க்குறேன், முழிச்சிருக்காங்களே சொல்லணும் ஏதாவது சொல்ல பார்க்கணும், வாயும் வர மாட்டாங்க. வாய் வரல, கதவு திறக்கல. நான் அந்த அம்மா லைட்டு மட்டும் எரியுது. நான் நினைக்கிறேன் உள்ள அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இப்போ அப்போ தெரியல, அடுத்த நாள் காலையில் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அந்த அம்மா அந்த வாய் வரல, தூத்துன்னு திப்பிட்டு போயிட்டேன். அடுத்த வீட்டுக்கு போனோம் எப்போ மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் எனக்கு என்ன நினைக்கிறேன், இது ஒரு மந்திரவாதி வீடு போட்டு, நம்மளே மந்திரவாதி, நம்மளை விட ஒரு பெரிய மந்திரவாதி வீடு. இந்த வீட்டை நாளை காலையில் இந்த மந்திரத்தை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் காலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன். அந்த வீட்டுக்கு வர்றேன். நான் 10-11 மணி மந்திரவாதி வீட்டுக்கு வர்றேன். வந்தோடனே இப்படி குடுக்கிட்டு அடித்தேன். அந்த அம்மா கதவை திறக்கிறாங்க. வெளியில் ஒன்று நல்லா கதவு திறந்த பிறகு அந்த அம்மாவை பார்த்து தான் நல்லா ஒரு விசுவாச முகம் நல்லா தெரியுது. சரி இந்த அம்மா கிறிஸ்தவராக இருக்காங்களே, நம்ம இந்த வீட்டு போகணும்னு போகிறேன். ஐயா வாங்கன்னு அந்த அம்மா கூப்பிடுது. அவங்க பெரிய மந்திரம் அவங்களே கூப்பிடுறாங்க. சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் பெரிய கெத்தாக போய் உள்ள உட்காந்தா நல்லா வசனங்கள், நல்லா கிறிஸ்தவ குடும்பம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அம்மா ஏம்மா உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்றீங்க? இல்லையா எங்கள் வீட்டுக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க?
அப்படின்னு சொன்னோம். அவங்க கேட்குறாங்க எல்லா வீட்டையும் சொல்லிட்டே வந்தீங்க, நான் கவனிச்சேன், எங்கள் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் ஏன் சொல்லலைன்னாரு. இல்லைம்மா, ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை மீறின சக்தி என்னை பிடிச்சிருச்சு, பேச முடியல, அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் அப்படியே போயிட்டேன். இப்போ பகலில் வர்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால சொல்ல முடியலம்மான்னு. அந்த அம்மா ஸ்தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணி அப்படியே கண்களை கொஞ்சம் மூடிட்டு வந்து என்னை பார்த்தோன்னே, நீங்கள் ஆராதிக்கிற கடவுளை விட நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் பெரியவர் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அது விளையாட்டா தெரிஞ்சு, என்ன பெரியவர், நம்ம சக்கமா விடவா, நம்ம தேவனை விடவா அப்படி சொல்லி நாங்களாம் சொல்லிட்டே இருந்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு என்னாச்சு ஒரு காலத்துல உணர்வீங்கன்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி, 13-14 வருஷத்துக்கு முன்னாடி, 74 to 75 நடந்திருக்காது. அப்ப அந்த அம்மா சொன்னதை நான் பெருசா நினைக்கல. ஆனால் அந்த அம்மா எனக்கு சரி போயிட்டு வாங்கன்னு நல்ல உதவியெல்லாம் செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, காய் கொடுத்து அனுப்புனாங்க, அடுத்து இயேசு நம்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் முத. சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. உங்களுக்கு கிறிஸ்துவங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சலா இருக்கும் சொன்னீங்க. இப்போ உள்ளார போயிட்டீங்க, அப்போ ஒரு எரிச்சல் இருந்திருக்கும்ல உங்களுக்கு, என்னடா இவங்க கூப்பிடுறாங்க, பயம் இருந்து, பயம் ஒரு பக்கம் இருக்கும். சரி, ஆனா அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, அந்த அம்மாவுடைய அன்பு என்னை நேசிச்சு, ரொம்ப அன்பா நேசிச்சாங்க. அதான் கிறிஸ்துவ அன்பு. அவங்க சில கிறிஸ்தவர்கள் வந்து பிசாசு ஆயுன்னு விரட்டி விட்டுருவாங்க, அவங்களதான் வைவுனாங்க. இந்த அம்மா எப்படி தெரியல, எங்களை ரொம்ப நேசிச்சாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஐயா உட்காருங்க, ரொம்ப அன்பா பேசுனதுனால அந்த அம்மா அன்பு என்னை. சரி சரி. ஸோ அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வந்தாலும் என் மனசு வந்து அந்த வீட்டு மேலே இருந்துச்சு. இப்படி நேசிக்கிறாங்களே, நம்ம ஜனங்களை கூட இப்படி நேசிக்க மாட்டேன்றாங்களே, இப்படி அப்புறம் ஒரு ஆண்டவர் வந்து நல்ல தெய்வமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நம்பி சில கிறிஸ்தவ வீட்டுக்கு போவோம். அவங்க விரட்டி விட்டுருவாங்க, பிசாசை போயின்னு, உனக்கு கை நொண்டியா கால் நொண்டியா ஓடி போன்னு விரட்டி விட்டுருவாங்க சில கிறிஸ்தவங்கள். அப்படி செய்யறதுனால தான் அந்த கிறிஸ்தவர்களை நாங்கள் வெறுக்கிறோம். இப்போ நான் இது மூலமாக நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி எங்கள் ஜனங்கள் கிறிஸ்தவ விட்டு வரும்போது தயவுசெய்து அவங்களை வெறுக்காம அவங்கள நேசித்து அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லும்போது ஏற்றுக்கிறாங்க. பொதுவாக எல்லா மந்திரவாதிகளுக்கும் எல்லா கோடாங்கி மலைக்கும் ஏசாமி நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் பாரம்பரியத்தில் விட்டு அந்த தொழில், வேறு தொழில் இல்லை, வேறு தொழில் இல்லாதனால தான் எங்கள் ஜனங்கள் இன்னும் அதுக்குள்ளே இருக்காங்களே ஒழிய, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த யாரு கேட்டாலும் சரி ஏசாமி மெய்யான தேவன்னு சொல்லுவாங்க. அதையா நீங்க சொல்ற விஷயத்துல சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றதுனால என்னோட கருத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க சில வீட்டுல ஒருத்தவங்க அக்செப்ட் பண்றாங்க, ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் புரியுதா நான் சொல்றது. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு, ஆண்டவர் என் கூட இருக்காரு, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், இந்த மாதிரி உள்ளார வந்துட்டாங்கன்னா எதனா அவங்களுக்கு தெரியல, நம்மளுக்குள்ள இருக்கிற சர்வ வல்லவர் நம்மளை பார்த்து இவன் தான் ஓடுவான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா நீங்க இதை சொல்லிட்டீங்கல்ல, எல்லா கிறிஸ்தவர்களும் இதை கடைபிடிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் என்ன மந்திரம் ஒண்ணு பண்ண முடியாது, தந்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன 23 யாக்கோபு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக சொல்றது கிடையாது. நாங்க எங்க வாழ்க்கையில நல்லா உணர்ந்தோம், ஆண்டவரை தவிர ரட்சிக்கிறதுக்கு உலகத்தில் வேற எந்த தெய்வமும் கிடையாது. சரியா சரியா. இப்போ உங்களுடைய சுவாரஸ்யமான இந்த விஷயத்துல சொல்லுங்க. இப்போ நீங்க தெருவா போனீங்க சொல்றீங்க, இதுதான் உங்க வாழ்க்கை, டெய்லி வாழ்க்கை. அதுல கிடைக்கிற வருமானத்துல நீங்க சாப்பிடுறீங்க. சோ சில வீட்டுல வந்து ஏமாத்துவீங்க, அவங்களுடைய மனநிலைமை பார்த்து எப்படி கண்ணை பார்த்தே சொல்லிவிடுவீங்களா அவங்களுடைய இதெல்லாம்? கை ரேகை பார்ப்போம், சரி, ஜாதகம் பார்ப்போம், சரி, அப்புறம் முத்து போட்டு பார்ப்போம், சரி. அப்ப சிலருடைய காரியங்கள் எல்லாம் நாங்க 4 வார்த்தை சொல்லும்போது 2 வார்த்தை பழிச்சிரும். உங்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு 35 வயசு 40 வயசு அனுபவிங்க, 40 வயசுக்குள்ள 30 வயசுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும் எனக்கு, அப்படி நாங்கள் ப்ராக்டிக்கலா சொல்லிடுவோம். சைக்கலாஜா சொன்ன உடனே 4 வார்த்தை 2 வார்த்தை பழிச்சிரும். ஐயா மனதில் 2 காரியம் நினைச்சிருக்கீங்க, இது ஒரு காரியம் நினைச்சிருப்பீங்க, கண்ணை பழிக்க போகுது, உங்க குடும்பத்தில் உங்களுக்கு சோதனை நடக்குது, பொருளாதார நெருக்கடியா இருக்கு, கடன், அப்படி ஏதாவது சொல்லிடுவோம். சொன்னோன்னா 4 வார்த்தை 2 பழிச்சோன்னே அப்புறம் 2 ஆமா என்ன நல்லா சொல்லுங்கன்னுவாங்க. நல்லா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே உனக்கு ஒரு கிரகம் இருக்கு, 5000-10,000 வேணும் கழிக்கிறதுக்கு, போக்குவரத்துல மண்டை போகுதுன்றோம், போக மாட்டான் வர மாட்டான். அதுல வந்து ஏற்கனவே அந்த சொல்லுவான்னா அவங்க சொன்ன பழிக்கும்னு நம்பிக்கை இருக்கா, செஞ்சிருவாங்க. ஆனா சம்பாதிக்கிறவன் ஒழிய எங்களுக்கு சமாதானம் இருக்காது, எங்க குடும்பங்களும் இருக்காது, எங்க பிள்ளைகள் இருக்காது, அந்த காசு சம்பாதிக்கிற ஒழிய அது மிச்சமும் இருக்காது.